மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 5 பேர் கொண்ட கும்பலால் கொடூரமாக இளைஞர் ஒருவர் தாக்கப்பட்டதற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கடத்துபவர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள் மற்றும் கொலைகாரர்களுக்கு முழு சுதந்திரம் கிடைத்துள்ளது போல தெரிகிறது எனவும், மாநில காவல்துறை கடந்த கால நிகழ்வுகளிலிருந்து எந்த பாடமும் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை என கூறியுள்ளார். மேலும் தமிழக வெற்றிக் கழக அரசு இன்னும் தங்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் இருந்து வெளிவந்து களத்தில் அரங்கேறி வரும் இந்த மோசமான நிதர்சனங்களை எதிர்கொள்ள தொடங்கவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.